அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்ம தேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த ராசி மண்டலத்தில் முதல் ராசியும் நட்சத்திரங்களின் முதல் நட்சத்திரமானதும் சிறந்த பண்பாளர்களாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பார்க்கலாம். ஜென்மத்தில் நின்ற குரு 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் உங்களின் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் நின்று நட்பு நிலையில் பலன்களை அளிக்க உள்ளதால் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக நடக்கட்டும் என்று சிந்தனையுடனும் செயல்களில் ஈடுபட்டு வருவீர்கள். சற்றே முன்கோபத்தை கடைபிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஞானக்காரகன் மோசக்காரகனின் தன்மையும் அறிவுக்கு அதிபதியான சுபரின் தன்மையையும் பெற்று சிறந்து பண்பு, பணிவு, ஒப்பற்ற ஆற்றல், செயல் திறமையுடன் நடந்து வரும் நீங்கள் இனிமேல் மேலும் மேலும் மெருகூட்டும் விதமாக பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிப்பீர்கள். உங்களுக்கு சோதனை மூலம் கிடைத்த அனுபவமே உங்களது முன்னேற்றத்தின் அறிகுறி. உங்களின் வார்த்தைகளில் நேர்மை, உண்மை, விவேகம், வேகம் கலந்து இருக்கும். சிக்கனம் கடைபிடிக்க எண்ணினாலும் செயலில் காட்ட இயலாததாக தான் அமையும். தனகாரகன் தனபாவத்தில் பகைநிலையோடு விளங்குவதால் பொருளாதாரம் பல வழிகளில் கிட்டினாலும் சேமிக்க இயலாது. குடும்பத்தில் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக
அமையும். ஜீவன பாவத்தை தனகாரகன் சுப பார்வை நோக்குவதால் தொழிலில் மேன்மை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உடன் இருப்பவர்களே மறைமுக உங்களுக்கு பாதகமான செயல்களை செய்யக்கூடும். வீண் விரயத்தையும் அடிக்கடி பயணத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பு. சுய தொழில் புரிவோர் அதிக கடன் சுமைகளை ஏற்றி நடத்துவது நல்ல பலன்களை அளிக்காது. இந்த அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு அடுத்தவர்களின் குடும்ப விஷயத்தில் தலையீடு செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வார்த்தைகளில் பணிவுடன் பழகுவதே நலம். ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். அலட்சியம், மறதி இவைகளுக்கு இடமளிக்க கூடாது. வாகனங்களில் அதிக வேகம் கொண்டு இயக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். விளையாட்டு, கைபேசி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதை குறைத்துக் கொண்டால் பார்வை பாதிப்பு குறையும். அரசியல்வாதிகளுக்கு அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களை நம்பியும் உங்களின் உழைப்பை விழலுக்கு இழைத்த நீராக பயன்படுத்துவதை காட்டிலும் எதிர்வரும் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து செயலில் ஈடுபடுவதன் மூலம் அந்தஸ்து உயரலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பிரம்மபுத்ரா எங்கள் வாழ்வில் இடர்பாடுகளை விலக்கி ஒளி தருவாய் கேது தேவனே என தியானம் செய்வது நலம். இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய், சுக்கிரன் எனும் நட்பு கோளின் தன்மையுடன் சிறந்து விளங்கி வரும் நீங்கள் பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார் என்ற முதுமொழி உங்களுக்கு பொருந்தும். மெலிந்த தேகமும் சிவந்த பெருத்த கண்களும் எதையும் மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டு செயல்களை சுறுசுறுப்புடன் வேகமாக செயல்படுத்திக் கொள்பவர்கள் நீங்கள்தான். அதை மறுக்க இயலாது. தன் சுய காரியத்திற்காக அமைதியாக மற்றவர்களிடம் நயமாக பேசி பழகி காரியங்களை தடையின்றி முடித்துக் கொள்வதில் வல்லவர்கள். கடந்த கால நிகழ்வுகளை கனவிலும் மறக்காமல் வைத்துக் கொண்டு கடந்து போனவற்றில் அனுபவத்தை வாழ்க்கையின் முன்னேற்றப்படியாக கருதி இனி எவ்விதம், எங்கு, எப்போதும் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என மிக துல்லியமாக உறுதியுடன் கணக்கிட்டு செயல்பட்டு வருவீர்கள். ஆதலால் பண்பு, பாசம், பரிவுடன் விளங்கி வருவீர்கள். வாக்குவன்மை, நேர்மை, தூய்மை, துணிவுகளுடன் குடும்ப நிர்வாகத்தை பேணி காத்து வருவீர்கள். தனவரவு பல வழிகளில் தாராளமயமாகும். அதே சமயத்தில் காற்றை போல் சென்று கொண்டே இருக்கும். இருப்பு வைக்க முயன்றாலும் அவை பகலில் கண்ட கனவாகவே அமையும். சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் மூலம் விரயங்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் கொள்வது சிறப்பு சேர்க்கும். இயற்கை சுபரான குரு அமர்ந்த இடம் உங்களின் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப பாவம் என்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களின் தலையீடு அதிகமாக இருக்கும். மனசஞ்சலம், வருத்தம், இயலாமை, சோம்பல், கொழுப்பு சத்து, மது வஸ்துகளால் உடல் பாதிப்பு, மருத்துவ செலவு அதிகரித்தல் ஆகியன உண்டாக கூடும். எதிலும் அவசரம் கொள்ளாமல் பொறுமையுடன் நிதானித்து செயல்களில் ஈடுபட வேண்டிய தருணம் இந்த வருடம். சகோதர ஒற்றுமை ஓங்கும். விருந்து, உபசரிப்பு, கேளிக்கை நடைபெறும். வீடு, மனை வாங்க ஏதுவாக இருக்கும் தருணம். தந்தை வழி உறவுகளிடம் விரோத போக்கு ஏற்படும். நிதானம் இழக்காமல் பொறுமையை கடைபிடித்து கடமையை சரிவர செய்து வருவீர்கள். ஜீவன பாவத்தை சுபராகிய தனகாரகன் பார்வையிடுவது மேலும் சிறப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்குடன் சிறந்து காணப்படுவீர்கள். அடிக்கடி திடீர் பயணங்களை தவிர்ப்பது சால சிறந்தது. பெண்களுக்கு அனைவரையும் கவரும் விதமாக பேசி பழகி உங்கள் காரியத்தில் கனகச்சிதமாக செய்து கொள்வதை உங்களிடம் கற்றுக்கொண்டாலும் வராது. உங்களின் பேச்சில் அடுத்தவர்களின் மனது வெண்ணெயை விட வேகமாக கரைந்துவிடும். பணிச்சுமைகளை இன்பச் சுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். இனிப்பு வகையான வஸ்துக்களை அதிகமாக உண்ணுவீர்கள். உணர்ச்சி மிகுதியாக காணப்படுவீர்கள். அழகு சாதனங்கள் பயன்படுத்துதல், ஆடம்பர உடைகளில் அதிக கவனம் செலுத்தி தூய்மையாக உடுத்திக் கொண்டு அடுத்தவர்களின் பார்வையை உங்கள் மீது படுமிதமாக கம்பீரமாக இருப்பீர்கள். ருணரோக பாவத்தை பாபர் பார்ப்பதும் பாபர் நிற்பதும், கொழுப்பு சத்து, சர்க்கரை நோய், வாய்வு தொல்லை அல்லது அறுவை சிகிச்சை போன்றவை நிகழ வாய்ப்பு உள்ளதால் உணவு கட்டுப்பாடு கொள்வது சிறப்பு. உங்களின் ரகசியங்களை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது குடும்ப கௌரவம் உயிக்கும் விதமாக அமையும். மாணவர்களுக்கு அறிவுக்கு அதிபதி ஜென்மத்தில் என்பதால் முயற்சியை திருவினையாக்கும். மாணவன் நினைத்தால் செய்து காட்டுவான் என்ற விதம். நீங்கள் உங்கள் நிலை அறிந்து புரிந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்தி முயன்றால் எண்ணம் போல் நினைத்த கல்வியை பெற முடியும். விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்தால் தேர்ச்சி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு
ராசிகளுக்கு அரசியலில் சாணக்கியன் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். யாரை எங்கே எப்படி வைப்பது என்று மிக துல்லியமாக எடை போட்டு அரசியல் சதுரங்கத்தை நகர்த்தி ஜெயம் காண்பீர்கள். அதே சமயத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்ற அரசியல் தாரக மந்திரத்தை வேகமாக பாவிப்பீர்கள். வெள்ளிக்கிழமை குருவை தியானம் செய்தல் சிறப்பு. அடுத்து இந்த மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திர நாதன் சூரியன் செவ்வாய் இணைந்த கலவையுடன் விளங்குபவர்கள். மேஷராசி கிருத்திகை முதல் பாதம் கொண்டவர்கள் நீங்கள். இந்த ராசியில் சூரியன் உச்சபலம் பெறுவதும் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்பதால் இந்த நட்சத்திரத்தை கொண்ட நீங்கள் எப்பொழுதும் எதிலும் எல்லாவற்றிலும் முதன்மையுடன் விளங்க வேண்டும் என்ற ஆவலுடன் செயல்படக்கூடியவர்கள் தான் என்றால் அது மிகையாகாது. தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் எப்பொழுதும் விளங்குபவர்கள். செயல்களில் சுறுசுறுப்பு, நேர்மை, சமயோஜிதமாக நடந்து கொள்வது, எல்லோரிடத்திலும் இலகுவாக பேசி பழகி உறுதியுடன் திடபுக்தியுடன் செய்து காட்டும் தன்மையில் உங்களுக்கு நிகர் நீங்களே. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற முதுமொழியை போல் உங்களுக்கு உங்களின் முன் கோபமே எதிரியாக இருக்க முடியும். துர்ஸ்தானமான 6-12 இரு நிழல்கோள் நின்று உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில இடர்பாடுகளையும் சோதனைகளையும் வீண் விரயங்களையும் திடீர் பயணத்தால் பொருளாதார இழப்பும் உண்டாகக்கூடும். புதிய முயற்சிகளை சற்றே ஒத்திவைத்துவிட்டு அன்றாட பணிகளில் கவனம் செலுத்தி செயல்படுவது மிகவும் நன்மை. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சற்று ஒத்திப்போகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுய தொழில் முன்னேற்றம், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜென்மத்தை பாபர் பார்வையிடுவதும் தனகாரகன் தனபாவத்தில் அமர்ந்து ருணரோக அஷ்டம பாவங்களை பார்வையிடுவது சிறப்பு தரும் விதமாக கருத முடியவில்லை. புதிய புதிய பிணிகள் வந்து போகும். உடன் இருப்பவர்களை மறைமுகமாக பாதகமான செயல்களை செய்து வருவதும் கௌரவத்தை குறைக்கும் விதமாக செயல்படுவதும் உங்களால் அறிய இயலாது. முகஸ்துதிக்கு கட்டுப்படுவது நன்மை தராது. உடல் உறுப்புகளில் முழங்காலுக்கு கீழ் பிணிகளும் தளர்ச்சியும் நீர் வடிதலும் போன்றவைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் என்பதால் உணவு முறை கட்டுப்பாடு, அதிவேக பயணம், கவனக்குறைவு இவைகளை தவிர்க்க வேண்டும். முன் எச்சரிக்கையுடன் செயலாற்றுவது பல விதத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இந்த மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு சட்டென உணர்ச்சி வயப்பட்டு வார்த்தைகளில் தகாத சொற்களை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு பல முன்னேற்றம் காண இயலும். அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் அதிக அக்கறை கொண்டு உதவிகள் செய்து வந்தாலும் அதன் மூலம் சில அவப்பெயர்களையும் கௌரவம் பங்கப்படுதலும் சந்திக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பை காட்ட தவற மாட்டீர்கள். உத்தியோகத்தில் நெருக்கடி, சலிப்பு, வெறுப்பு, பணிச்சுமை, இடமாற்றம் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் குழப்ப நிலையில் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு முரட்டு பிடிவாதம், வீண் ஒம்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அலட்சியம், கல்வியில் கவனம் இன்மை இவற்றால் தடுமாற்றம் உண்டாகும் என்பதால் நிதானம் தவறாமல் அடுத்தவர்களின் கூற்றை கூர்ந்து கவனித்து பெற்றோர் கூறும் அறிவுரைப்படி நடந்து கொள்ள வேண்டும். கல்வியில் கவனம் சிந்தாமல் சிதறாமல் அக்கறையுடன் எதிர்கால கனவுகளுடன் படிப்பில் முழு முயற்சியை கையாளுவதே உகந்தது. அரசியல்வாதிகளுக்கு துதிபாடுகளுக்கு கட்டுப்பட்டு சுய சிந்தனைகளை தவறவிடுவது வருங்கால அரசியல் வாழ்வில் கேள்விக்குறியாகிவிடும். உங்களது சுய சிந்தனையுடன் உங்களின் கடமைகளில் இருந்து விலகாமல் செயல்புரியுங்கள். கௌரவம் கிடைக்கும். தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.